அமெரிக்காவினுடைய ஷாப்பிங் மால், பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள், திரையரங்குகள், இந்த மாதிரியான இடங்களில் பார்த்தீங்கன்னா அங்கு வரக்கூடிய இந்தியர்களை பார்த்து அமெரிக்கர்கள் கோ பேக் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்களாம். ரெண்டாவது, கனடா, ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த விசாவை பெருமளவில் ரத்து செய்திருக்கிறார்கள். மூன்றாவதாக, அமெரிக்காவினுடைய துணை அதிபருடைய மனைவி ஒரு இந்து அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர்களை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றவிருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த செய்தியை முதல்ல யார் சொல்கிறா அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்ன செய்தியை அமெரிக்காவிற்கு அடிக்கடி செல்லக்கூடிய இந்தியாவை சார்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு ஊடகவியலாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை தான் நான் சொல்கிறேன். இந்தியர்களை அமெரிக்காவில் எங்கு பார்த்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவர்கள் கோ பேக் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்களாம், கோபத்தில் சொல்கிறாங்களாம். இப்போ இந்த சூழலுக்கு இந்திய மக்களை கொண்டு சென்றவர் யார்? இங்கே இருக்கக்கூடிய RSS சங்க பரிவாரங்கள். ஏற்கனவே நமக்கு தெரியும், டெக்சாஸில் இருக்கக்கூடிய அனுமன் சிலையை உடனடியாக அங்கிருந்து மாற்ற வேண்டும், அது சாத்தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பதாக செய்திகள் ஊடகங்கள் வழியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் இன்னும் உக்கிரமாக அங்கு இந்தியர்களை பார்த்து நீ வெளியே போயிரு, இந்தியாவுக்கே போயிரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் வெடித்து கிளம்புகின்றன அப்படின்னு செய்திகள் வருது. இப்போது நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். சமீபத்தில் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்குள் குடிபெயர்ந்தவர்கள் அல்லது அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள், இவர்களில் ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள். என்ன கணக்கெடுப்பு அப்படின்னா, அங்கே வேலை செய்யக்கூடியவர்களை எத்தனை பேர் மீண்டும் இந்தியாவிற்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்று. அதுக்கு 1% இந்தியர்கள் கூட நாங்கள் இந்தியாவிற்கு திரும்ப செல்ல விரும்பலைன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. மோடியினுடைய ஆட்சியினுடைய லட்சணம். இந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை வெளியே போவோம், நாட்டுக்கே நீ போன்னு அமெரிக்கர்கள் சொல்லக்கூடிய இடத்திற்கு இந்தியாவை கொண்டு வந்து சேர்த்து, இந்திய மக்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் RSS சங்கபரிவார கும்பல். RSSனுடைய ராம் மாதவ் ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்கிறார், என்ன ஐயோ அங்கே இருக்கக்கூடிய RSSகாரர்களுக்கு ஆபத்து, அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஆபத்துன்னு கூப்பாடு போடுறார், கத்திர காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இது எதனால் நடக்குது? இப்போது நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். நேற்றுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? ஒரு பாதிரியார், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், அந்த பாதிரியார் அவருடைய மனைவி, அந்த பாதிரியாருடைய வாயில் சாணியை திணித்து RSS சங்கபரிவாரங்கள் கும்பல் செய்த ஒரு மிகப்பெரிய வன்முறை செயல் உலகமே அதிர்ச்சிக்குள்ளானது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாதிரியார் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவருடைய மனைவி எப்படி RSS சங்கபரிவார கும்பலை சார்ந்தவர்களை, என்னுடைய கணவரை அவர்கள் கொன்று விட்டார்கள், கொலை செய்து விட்டார்கள், ஆனாலும் நான் அவர்களை மன்னித்து விடுவேன் என்று அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னபடியே அவர்களுடைய மனம் அவ்வளவு பெருந்தன்மையானது. அப்படி அவங்க பேசுகிறதெல்லாம் நமக்கு தெல்லாம் தெரியும். இப்போ